ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு புதினா சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இதை நீங்கள் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் நான் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வரமிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேணால் தக்காளி கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் அரைக்க போகிறதுனால முழுசாகவே போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கினதும் இதையும் ஒரு நல்ல வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. இப்போது அதே பேனில் நான் புதினாக்கு சேர்த்துக்கிறேன். நான் இப்போ இதுக்கு ஒரு கட்டு புதினா எடுத்திருக்கேன். இதை நல்லா பச்சை வாடை போக நல்லா வதக்குங்க. இப்போ புதினாவில் நல்லா வெந்து சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இதையும் நம்ம வேறு இதில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு துண்டு புளி சேர்த்துக்கோங்க. புளி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ எல்லாத்தையும் ஆற வச்சாச்சு. நான் இதோட ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். இதை மிக்சியில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியான புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.